மன்மோகன் சிங் பிரதமரான கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அந்த கதை அப்போ நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அடல் பிஹாரி வாஜ்பாய் தோற்கடிக்கப்பட்டார். அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி அவங்க தான் பிரதமர் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் பாஜகவினர் குறிப்பாக சுஷ்மா ஸ்வராஜ் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகளான பிறகு வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் இந்தியாவின் முக்கியமான பொறுப்பில் பணியாற்றுவார் என்றால் நான் மொட்டை அடித்து கொண்டு செருப்பு அணியாமல் வெள்ளை புடவை உடுத்தி தரையில் தூங்குவேன் அப்படின்னு விமர்சனம் செய்தார். காங்கிரஸ் பாஜகவின் எதிர்ப்பை பெரிதாக எடுத்துக்கல. விமர்சனம் பண்ணது யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ் தான் இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்க. ஆனால் காங்கிரஸ் அந்த விமர்சனத்தை பெருசாக எடுத்துக்கல. சோனியா கூட்டணி கட்சிகளின் மூத்த தலைவர்களை சந்தித்து பேசினாங்க. சோனியா காந்தி கூட்டணி ஆட்சியை உருவாக்கும் முனைப்பில் அவங்க இருந்தாங்க. பாஜகவின் எதிர்ப்பை தீவிரமாக காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளாத போதும் ஒரு நிகழ்வு சோனியா காந்தி பிரதமராகும் எண்ணத்தை கைவிட வைத்தது. என்ன நிகழ்வு அப்படின்னா, மே மாதம் 17ஆம் தேதி 2004 அன்னைக்கு ஜன்பந்தில் அமைந்திருக்கக்கூடிய சோனியா காந்தியின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு போனார் நட்வர் சிங். அங்கே மன்மோகனை பார்க்க அவர் போனார். அப்போது சோனியா, பிரியங்கா காந்தி, சுமன் துஹே உள்ளிட்டோரும் அங்கே இருந்தாங்க. அப்போது அங்கே வந்த ராகுல் காந்தி, நீங்கள் பிரதமராக கூடாது அம்மா, ஏற்கனவே என்னுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார், என்னுடைய பாட்டியும் கொல்லப்பட்டு விட்டார், இப்போ நீங்கள் பிரதமரானால் 6 மாதங்களில் உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி சோனியா காந்தி கிட்ட சொல்கிறாரு. அதோட 24 மணி நேரத்துக்குள்ள இந்த விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்கபடியும் ராகுல் காந்தி சொல்லிட்டார். அப்போ நட்வர் என்ன சொல்றாரு, இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சோனியா காந்தி கிட்ட நட்வர் சொல்லிட்டாரு. தன்னுடைய மகனுடைய கருத்துக்கு எதிராக சோனியா காந்தியால் ஒரு அம்மாவாக முடிவெடுக்க முடியல அப்படின்னு நட்வர் சிங் சொல்றாரு. அதே நாளில் காங்கிரசின் மூத்த தலைவர்களை ஜன்பந்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு அழைத்தார் சோனியா காந்தி. அவரோட நட்வர் மற்றும் மன்மோகன் சிங் உடன் இருந்தாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரணாப் முகர்ஜி, சிவராஜ் பாட்டீல், குலாம் நபி ஆசாத், அகமது பட்டேல் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்றாங்க. சோனியா காந்தி அந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க, மன்மோகன் சிங் பிரதமர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அமைதியாகிறாங்க. ஸோ மன்மோகன் சிங் சொல்கிறாரு, அந்த பதவி எனக்கு கொடுத்து முன் வந்ததுக்கு நன்றி, ஆனால் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மன்மோகன் சிங் சொல்கிறாரு. அப்போது நட்வர் சிங் சொல்கிறாரு, இதை மறுக்கக்கூடிய உரிமை மன்மோகன் சிங்குக்கு இல்லை, ஏன்னா பெரும்பான்மையை கொண்ட ஒரு நபரே உங்களுக்கு இப்படி ஒரு பதவி வழங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாரு நட்வர் சிங். அடுத்த நாள் சோனியாவும் மன்மோகனும் அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை நேரில் சந்திக்கிறாங்க. மன்மோகன் சிங்குடைய பெயர் அதிகாரப்பூர்வமாக பிரதமராக அடுத்த நாள் அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வாஜ்பாயும் சோனியா காந்தியை பிரதமராக வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். 2 பேரும் அரசியல் தளத்தில் பயணித்தாலும் இருவருக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு நிலவியது. காங்கிரசினுடைய வெற்றிக்கு பிறகு வாஜ்பாயின் வாழ்த்துக்களை பெற அவரை அழைத்தார் சோனியா. அப்போ என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்பவும் இருக்கு, ஆனால் பிரதமர் மட்டும் ஆக வேண்டாம், அது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னார். மன்மோகன் சிங் 2004ஆம் ஆண்டு 2 காரணங்களுக்காக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். ஒன்று, சோனியா காந்தி வெளிநாட்டில் பிறந்தவர். 2வது, ராகுல் காந்தி அவருடைய அம்மாவுக்கு கொடுத்த எச்சரிக்கை. இந்தியாவின் 13வது பிரதமராக 2004ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார் மன்மோகன் சிங். இந்தியாவின் பொருளாதாரத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7 முதல் 8 விழுக்காடாக உயர்ந்தது. இந்த ஆட்சி காலத்தின் போது ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், RTI மூலம் கல்வியை அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக சேர்த்தது போன்ற முக்கிய முடிவுகளாக எடுக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா அணு ஆயுத ஒப்பந்தம் மன்மோகன் சிங்குக்கு சவாலாக புரிந்தது. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்தாங்க. அரசுக்கு அளித்த ஆதரவை விலக்கிக் கொண்டது இடதுசாரி கட்சிகள். ஆனாலும் மன்மோகன் சிங்கின் ஆட்சி வெற்றி கண்டது. இந்த காலகட்டத்தில் மற்றொரு வரலாற்று ரீதியான முடிவை அறிவித்தது மன்மோகன் சிங்கினுடைய அரசாங்கம். அதன்படி விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டன. மகாராஷ்டிராவின் யவத்மல் பகுதிக்கு வந்த அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அவருடைய அந்த முடிவால் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றியது அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. ஆனால் மன்மோகன் சிங்கின் 2வது ஆட்சி காலம் சவாலாக இருந்தது. நிதி மோசடிகள் தொடர்பாக அவருடைய அரசாங்கம் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது. அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிரான இயக்கத்தை தொடங்கினார். ஓடும் பேருந்தில் இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிகழ்வு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. நாடு தழுவிய போராட்டங்கள் நடந்துச்சு.
உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணராக அறியப்பட்ட மன்மோகன் சிங்கால் தன்னுடைய ஆட்சியில் நடைபெற்ற மோசடிகளை தடுக்க இயலவில்லை அப்படிங்கிற விமர்சனத்தை மன்மோகன் சிங் எதிர்கொண்டார். மன்மோகன் சிங் எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை. ஆனால் உலக அரங்கில் ஒரு மகத்தான பொருளாதார நிபுணராக இன்றளவும், அவர் மறைந்தாலும் கூட இன்றளவும் மன்மோகன் சிங் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதையாக அறியப்படுகிறார்.